வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் வாழும் உலகம் மிகவும் விசித்திரமானது. நாம் யாரை நம்புகிறோம், யாரிடம் பழகுகிறோம் என்பதில் மிகப்பெரிய தெளிவு தேவைப்படுகிறது. இன்று நாம் பார்க்க போகும் சில வரிகள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றலாம் அல்லது உங்களை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றலாம். நம்பிக்கை வைக்கும் முன் கவனமாக இருங்கள். விஷமும் மருந்தும் ஒரே பாட்டிலில் இருக்கலாம். நண்பர்களே, ஒரு பாட்டிலை பார்த்து அதன் உள்ளே இருப்பது மருந்து என்று நினைத்து குடித்து விடாதீர்கள். வெளித்தோற்றம் எப்போதும் உண்மையைச் சொல்வதில்லை. ஒருவர் உங்களிடம் காட்டும் அதீத அன்பு உண்மையான அக்கறையா அல்லது உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் தந்திரமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். எதற்கும் ஒரு சிறிய இடைவெளி விட்டு பழகுங்கள். எல்லோரும் சிரிப்பார்கள், ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. சில முகங்கள் இனிமையாக இருக்கும், ஆனால் மனம் கசப்பாக இருக்கலாம். சிரிப்பு என்பது ஒரு முகமூடியாக கூட இருக்கலாம். உங்கள் முன்னே சிரிப்பவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் எப்படி பேசுகிறார்கள் என்பது முக்கியம். உதாரணமாக, அலுவலகத்திலோ அல்லது உறவினர்களிடமோ கவனித்து பாருங்கள். இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவர்கள் அதிகம். முகத்தின் இனிமையை விட செயலின் நேர்மையை பாருங்கள். சர்க்கரை போன்ற பேச்சுக்கள் சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் உப்பு போன்ற கசப்பை தரும். அனைத்து நண்பர்களும் உண்மையானவர்கள் இல்லை. சிலர் சூழ்நிலைக்கு மட்டும் அருகில் இருப்பவர்கள். உங்கள் கையில் பணம் இருக்கும் போதும் நீங்கள் வெற்றியில் இருக்கும் போதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். அது சூழ்நிலை நட்பு. மெழுகுவர்த்தி தன்னை உருக்கிக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. இவ்வளவு எதிர்மறையான மனிதர்களுக்கு மத்தியில் சில மெழுகுவர்த்தி போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். உலகம் கசப்பாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருப்பதால்தான் உலகம் இன்றும் அழகாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் உங்களால் முடிந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். வாழ்க்கையில் கசப்பும் இனிப்பும் கலந்தே இருக்கும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். அதே சமயம் எல்லோரையுமே சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்காதீர்கள். பேச்சை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் மருந்து, யார் விஷம் என்பதை உங்கள் அனுபவத்தை கொண்டு கண்டறியுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.